அவன் சொன்ன லிஸ்ட மொத்தமா இப்ப குடுக்கறேன் வா. ஹால்ல வச்சு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஹலோ, அவங்க ரொமான்ஸ் பண்ண தானே ரூமுக்கு போறாங்க. உங்ககிட்ட நீங்க மட்டும் தான் சார் பேச முடியும். ஏன் பேச முடியாது? நம்ம இப்ப கோமால இருக்காங்க. கோவா போயிருக்காங்களா பாஸ்? அப்ப நம்ம கோவா போய் மீட் பண்ணி நீங்க உங்களுக்கு கொடுத்த 10 லட்சத்தை திரும்ப கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. எப்ப வேணாலும் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம் அக்ரிமெண்ட்ல இருக்கே. நீங்க படிக்கலையா? இருக்கேன்ல, நீங்க பாட்டு நிக்கிறீங்க. சொல்லுங்க. யாருப்பா என்ன பேப்பர் எடுத்துக்கிறீங்க? அதாவது டொனேஷன் கேட்டு வந்திருக்கீங்களா? மனோஜ் பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்காரு போல இருக்கு. அப்படிதானே? என்னடா ஹோட்டல்ல ஏதோ ஆர்டர் சொல்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு காசு வைக்கிறீங்க? இது என்ன ஹோட்டலா? நான் எங்கேயும் எதையும் ஃப்ரீயா சாப்பிடறதுக்கு அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? மனோஜ் என்னடா சொல்றாரு? இப்போ அவங்க கோமாக்கு போயிட்டாங்க இல்லையா? ரோஹிணி கலாம் எடுத்த பத்தியா சொல்றாங்க? ஆமா. அப்ப ஆர்டர் போச்சா? அத நம்பி தான் ஆபீஸ் போட்டு கோட் சூட்லாம் போட்டு சுத்திட்டு இருக்கற. இந்த ஆர்டர் முடிச்சா உங்களுக்கு பெரிய ஆர்டர் வரும். பிசினஸ் டெவலப் பண்ண போறேன்னு என்கிட்ட இருந்து 30 லட்சம் கடன் வாங்கிருக்கீங்க. டேய், எதுக்குடா அவ்வளவு பணத்தை கடன் வாங்குன? என்ன ரோகிணி இது? பணம் வரலன்னா முதல் ஸ்டேஜா இந்த வீட்ல இருக்க ஒரு முக்கியமான ஆளை நான் தூக்கிடுவேன். என்னடா ஆளை தூக்குவேன்றாவ? இருக்கிற ஒரு ஆள் மேல சுண்டு வரல் பட்டா கூட நீ மொத்தமா மேல போய் சேர்ந்துருவ. மிஸ்டர் மனோஜ வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. நான் அவரை தனியா டீல் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பிசினஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் பண்ணணும். எதுக்கு ஸ்டார்டிங்கே இதெல்லாம் பண்ணீங்க? சார் நான் கையெழுத்து போட்டு அங்கிள் நீ ஏன்பா கையெழுத்து போட்டு கொடுக்கணும்? நீ பேசாம இருப்பா. அவன் வாங்கின கடனுக்கு நீங்க லீகலா பொறுப்பேத்துக்க முடியாது.